ஹலோ கைஸ், வெல்கம் டு 11 கிராம் ஸ்டோரிஸ். நான் உங்க ஸ்டோரி டெல்லர் அண்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டோரி சைல்ட் கிளாரா ஃப்ரம் வெதர்வேர்ல்ட். இது எபிசோட் 3. எபிசோட் 2 பார்க்கல அப்படின்னாக்கா எபிசோட் 2 பார்த்துட்டு எபிசோட் 3 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளாராக்கு 3 வயசு ஆகுது. 3 வயசு வரைக்கும் அவங்க பாட்டியோட அவங்க வளர்றாங்க. 3 வயசுக்கு அப்புறம் சைல்ட் கிளாராவுடைய அம்மா வெதர்வேர்ல்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு முடிவு பண்றாங்க கிளாராவை. அதுக்கப்புறம் கிளாரா வந்து அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்ததுனால அவங்க அம்மா வந்து கிளாரா கிட்ட சொல்றாங்க, நீ வளர்ந்துட்ட, ஸோ நான் வந்து ஸ்கூல் சேர்க்கணும், இப்போ நீ ஸ்கூல் போகிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிளாரா வந்து ஸ்கூலா, ஏன்னா அது வந்து அவ்வளோ நாள் அவங்க வந்து அவங்க பாட்டியோடவே வளர்ந்துட்டாங்க இல்லையா. இப்போ ஸ்கூலுன்னவொடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க வளரும் போது நிறைய பேரை வந்து பார்த்துருப்பாங்க ஸ்கூல் போகிறத பார்த்து. அதுவும் வெதர்வேர்ல்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது வந்து இன்னும் சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு. ஸோ அங்கே போய் அவங்க நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து, ஸோ நீ வந்து ஜாயின் பண்ண போகிறது வந்து வெதர்வேர்ல்ட் ஸ்கூலில், ஸோ அந்த பிளேஸில் வந்து உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அங்கே வந்து நீ நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் கிளாரா வந்து நான் அங்கே போய் அங்கேயும் நான் நிறைய வண்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது வெதர்வேர்ல்ட் ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. கிளாரா பார்த்துட்டு, வா ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உள்ளே போய் நீ வந்து உனக்கான ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கிக்க, இந்த நாள் வந்து மறக்க முடியாத நாளாக உனக்கு இருக்கும், இந்த முதல் நாள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ ஜாலியாக இருக்கிறது வந்து உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாரா வந்து நான் கண்டிப்பாக எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் உள்ளே போகிறாங்க. அப்படி ஸ்கூல் உள்ளே போயிட்டு கிளாஸ் ரூம் உள்ளே போகும்போது அவங்க டீச்சர் வந்து, வெல்கம் கிளாரா, ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதுல கிளாஸ்மேட்ஸுக்கு வந்து இந்த கிளாரா பற்றி தெரியும். ஏன்னா வந்து மக்கள்லேயே பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் தெரியாமல் இருக்காதுல்ல. ஸோ அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய பவர்ஸ்லாம் வந்து தெரியுது. ஸோ அவங்க வந்து வியப்பாக கிளாராவை பார்க்குறாங்க. அண்ட் கிளாரா வந்து ஹாய் எவ்ரி ஒன் சொல்கிறாங்க. சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அண்ட் சில பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்த ஒரு 3 பேர் வந்து கிளாரா மேலே ஒரு பொறாமை வருது. என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து பெரிய சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னா அவள் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே போகுது. ஸோ பிளே கிரவுண்ட் போகிறாங்க. பிளே கிரவுண்ட் போகும்போது அங்கே இருந்த அந்த மூணு பேரில் ஒரு பொண்ணு சொல்கிறா, அவள் என்னமோ அவள் வந்து பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் கிடையாது, அவள் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இன்னொருத்தி, ஆமாம் அவளும் அவளை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறா, அது தப்புன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு கேர்ள் வந்து என்ன சொல்கிறா, அவளுக்காக நம்ம வந்து ஒரு ட்ராப்பை கிரியேட் பண்ணலாம், அதில் அவள் விழட்டும், விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவள் ஒன்றும் பவர்ஃபுல்லான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கிளாராக்காக ட்ராப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கில் வந்து கிளாரா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவள் வந்து அன்னைக்கு வந்து அவளோட டே வந்து சூப்பராக போனதை நினச்சி மைண்டுக்குள்ளேயே அப்படியே வந்து இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த கேங் அங்கே வந்து ட்ராப்பை செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதை செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிளாரா வர்றதை பார்த்துட்டு அவள் வரா, ரெடி ஆகுங்க, நம்ம வந்து அவளை எப்படியாவது அந்த ட்ராப்பில் விழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிளாரா அங்கே வரா. கரெக்டாக விழலான்னு வரும்போது அவளை யாரோ காப்பாற்றிடுறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்துட்டோம், நம்ம இதில் கால் வச்சுட்டோம், விழுந்திருக்கணுமே, நம்மளை யாரோ காப்பாற்றின மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு யார் காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நல்லா சர்ச் பண்ணுறா. சர்ச் பண்ணும்போது தூரமாக ஒருத்தர் அங்கே நடந்து போகிறாரு. அவர் ரொம்ப ஸ்டேஞ்சாகவும் தெரியுறாரு. அவள் யோசிக்கிறா, இவர் ஏன் நமக்கு உதவணும், இவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, இவர் ஏன் நமக்கு உதவணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக போகிறா. அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. யார் அவர் எதுக்கு கிளாராக்கா நீ ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த எபிசோட் 3 முடியுது. கைஸ், இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயமா என்ன விஷயமா இருந்தாலும் அதை பயப்படாமல் பண்ணுங்க. இவங்க இதை பேசுவாங்க, அவங்க அதை பேசுவாங்க, இவங்க இதை நினைப்பாங்க, அவங்க அதை நினைப்பாங்க, யாருமே எதுவும் உங்களை நினைக்க மாட்டாங்க. யாரும் உங்களை நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி நினைச்சா உங்களுக்கு அது கவலை இல்லை. ஏன்னா இது ஒரு வாழ்க்கை கைஸ். இந்த ஒரு வாழ்க்கையில வந்து இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழல, அடுத்தவங்களுக்கு அடிமையா வேலை செய்றீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சத என்னவா இருந்தாலும் செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. அண்ட் அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் உங்களுக்காக எப்பவுமே ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, அது நீங்க மட்டும்தான். கண்டிப்பா நீங்க உங்க பிடிச்ச விஷயத்துக்காக ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நான் உங்க ஸ்டோரி டெல்லர். அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.